டு தி ஷோ சமையல் மந்திரம். நம்ம சமையல் மந்திரத்தில் இரண்டாம் பகுதியான தீர்வில் இறுக்கி பிடிக்கும் இலந்தை ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு அழகாகவே பார்த்தோம். நம்மளுடைய நிகழ்ச்சியில் மூன்றாம் பகுதியான ஆலோசனை. நம்ம ஆலோசனையில் முதல் கடிதம் யார் எங்கிட்ட இருக்காங்கன்னு பார்க்கலாம். கனகவேல் பாண்டியன் எழுதியிருக்காரு, கோயம்புத்தூர்லேருந்து எழுதியிருக்காங்க. வணக்கம் டாக்டர், எனது பெயர் கனகவேல் பாண்டியன், நான் கோயம்புத்தூர்லேருந்து எழுதியிருக்கேன். எனக்கு திருமணமாகி ஒரு 6 மாதம் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன ப்ராப்ளம்னா, அவருடைய விந்துக்கள் வந்து அந்த பெண் குறியில் போகும் பொழுது நான் கரெக்டாக நாங்கள் எல்லாமே வந்து செக்ஸுக்கு தயாராகிட்டு இருக்கும் பொழுது அந்த விந்துக்கள் போகிற ஸ்டேஜில் வந்து எனக்கு வந்து ரொம்ப டவுன் ஆகிடுது. ஸோ இதுக்கு வந்து முழுமையாக அவரால் உடலுறவு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் நல்ல ஸ்டேஜ்க்குனா போயிருக்காங்க, பட் அந்த இடத்துல வந்துட்டு டவுன் ஆகிருக்க போல. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன உணவு முறைகள் எடுத்துக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக இதை கூட வந்து நாம் வந்து என்ன சொல்லலாம், வந்து கனகவேல் பாண்டியன் வந்து கவனிக்க வேண்டியது நிறைய இருக்குது, பாப்பாருன்னு நினைக்கிறேன். கனகவேல் பாண்டியன், நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு நல்ல மூடு இருக்குது, செக்ஸ் வச்சுக்க முடியுது, அதுக்குரிய எண்ணெய் இருக்குது, எழுச்சியும் இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த வெளிப்புற செய்கையெல்லாம் முத்தமிடுதல், கட்டி அணைத்தல், அதெல்லாம் பண்ணி முடித்து கடைசியாக நீங்கள் அந்த நிலைக்கு போகிறப்ப வந்து உங்களுக்கு வந்து அப்படியே விரைப்புத்தன்மை வந்து தானாக குறைய ஆரம்பிச்சிருது. இதுக்கு நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்கள் உடல் ரீதியான பிரச்சனை தான். உடல் ரீதியானன்னா, அதாவது ஆண்மையை அந்த செக்ஸ் உணர்வை தூண்டக்கூடிய ஹார்மோன் சுரப்பு ஒருவேளை உங்களுக்கு குறைவாக இருக்கலாம். ஆக அந்த ஹார்மோனை சுரக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் வந்து அதிகபட்சமாக எடுத்துக்க ஆரம்பிக்கணும். முதல்ல வந்து நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்கன்னு பாருங்கள் கனகவேல். நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்கன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா அதில் நீங்கள் தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்டுட்ருப்பீங்க. நிறைய வந்து எலுமிச்சம்பழம், இல்லை கூல்ட்ரிங்க்ஸு, இல்லை கேக்கு, இல்லை ப்ரெட்டு, இந்த மாதிரி உணவுகளை கூட நீங்கள் எடுத்து உங்களுடைய உடல் வன்மையை நீங்கள் குறைத்து இருப்பீர்கள். ஆக வந்து நல்ல ஊட்டமான உணவுகள், இந்த முளைவிட்ட தானியங்கள், பருப்புகள், இந்த மாதிரி போஷாக்கான உணவுகள், தினசரி ஒரு 4 ஆப்பிள் கூட சாப்பிட்லாம். ஏன்னா வந்து சமீபத்தில் கல்யாணம் ஆகிருக்குன்னா நீங்கள் நிறைய சாப்பிடணும், நிறைய ஊட்டம் எடுத்து அந்த திறனை வந்து உடம்புல தேக்கி வைக்கணும். நீங்கள் தேக்கி வச்ச திறனில் இருந்து தான் செக்ஸை அனுபவிக்க பார்க்கணும். அப்போவே எடுக்கிறதெல்லாம் உடனே வந்துடாது. நிறைய பேருக்கு அந்த எண்ணம் உண்டு, 1/2 கிலோ கோழிக்கறியை சாப்பிட்டு போனால் செக்ஸ் தானாக வந்துடும் அப்படின்லாம் நினைப்போம். உடனேலாம் அந்த மாதிரிலாம் உருவாகாது, அது நல்லதும் கிடையாது. ஆக தொடர்ந்து நல்ல உணவுகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறப்ப உங்கள் உடல் ரீதியான அந்த பலகீனமும் தீரும். உடல் ரீதியான பலகீனம் தீர்ந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து செக்ஸுவல் ஹார்மோன் வந்து அதிகமாகும். அப்போ நீங்கள் வந்து செக்ஸ் வச்சுக்கிறப்ப இந்த பிரச்சனை வராது. அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டியது, நீங்கள் வந்து பதட்டமாக இருக்கக்கூடாது. நீங்கள் தான் அங்கே வீரன், நீங்கள் அடக்கி ஆள போகிறீங்க, அந்த இடத்துல நீங்கள் தான் ராஜா. ஆமாம், நீங்கள் ராஜாவாக இருக்குன்னா உங்களுக்கு பதட்டம் இருக்கக்கூடாது. அவங்க ராணிக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் செய்யணும். அப்போ தான் வந்து அது நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும். ஆக நீங்கள் அந்த இடத்துல வந்து மெதுவாக பக்குவமாக அதை பதட்டப்படாதீங்க. அதாவது அதை இருக்கிறதெல்லாம் குடித்தாலும் நீங்கள் தான் குடிக்க போகிறீங்க. ஏன் பதட்டம்? ஒழுங்காக போங்க, திருப்தியாக ஒவ்வொரு செயலாக ஈடுபடுங்க, எமோஷனலாக அப்படியே தக்க வச்சுக்கோங்க. அதை லாஸ்ட்டவே நினைக்காதீங்க. ஆர்கசம் வேணுன்ற எண்ணம் உங்களுக்கு உடனே வரக்கூடாது. லாஸ்ட்டை நினைக்காம எண்ணங்கள் பக்குவமாக மூவ் பண்ணுங்க. உடம்பையும் வளப்படுத்திக்கங்க. பக்குவமாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி விந்து முழுமையாக போய் சேர்கிற அளவுக்கு அந்த திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிறு குறைபாடு தான், எளிமையாக சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக அவருடைய சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி டாக்டர். நம்மளுடைய அடுத்த பகுதியில் வந்து யார் எங்கேருந்து லெட்டர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். பூபதி பாண்டியன் எழுதியிருக்காரு. எல்லாம் பாண்டியனா வருது. ஆமாம், பூபதி பாண்டியன் தெரியலையே, இன்னைக்கு பாண்டி ரகமாக இருக்கே, என்னன்னு தெரியல. வணக்கம் டாக்டர், எனது பெயர் பூபதி பாண்டியன். டாக்டர், நான் எனக்கு டவுட் கிடையாது, நான் ஒரு ஜென்ரலாக ஒன்று கேட்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த வாய்வழி செக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஓரல் செக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, வாய்வழி செக்ஸ் வந்து மேலை நாடுகளில் வந்து நடந்திருக்கு, நம்ம நாட்டிலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நம்மளுடைய விந்துக்கள் வந்து இந்த பெண்களுடைய விழுங்குறது, அதாவது இந்த விந்துக்களை வந்து விழுங்கும் பொழுது அவங்களுடைய உடல்நிலைகள் வந்து பாதிக்கப்படுமா, அவங்களோட உடல்களை வந்து ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய சான்சஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அதான் இது வந்து வாய்வழி உறவுன்றது ஓரல் செக்ஸ்ன்னு நாம் சொல்லுவோம். ஓரல் செக்ஸ் பார்த்திங்கன்னா மேலை நாடுகளில் வந்து பிரதானமாக இருந்தது. இன்றைக்கி வந்து கேஷுவலாக நீங்கள் உலகம் முழுக்க சுற்றி பார்த்தாலும் வாய்வழி செக்ஸ் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் உறவு செக்ஸ் வச்சுக்கிறப்ப வந்து உணர்ச்சி அதீதமாக தூண்டுறதுக்கு, இப்போ ஒரு 30-35 வயதுக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு எழுச்சி நிலை வந்து கொஞ்சம் குறைவாகிடும். ஆக எழுச்சி நிலை குறைவாக இருக்கிறப்போ
அந்த பெண் தான் வந்து என்ன பண்ணுன்னா தட்டி தடவி ஆண் உறுப்பை லேசாக நீவி விட்டு தடவி விட்டு, இல்லை சில நேரங்களில் தைலங்கள் பவுடரு எதையாவது ஒன்று போட்டு அதை வந்து இயக்கத்துக்கு உள்ள மாதிரி நல்ல ஒரு டெம்ப்டாக 90 டிகிரி கொண்டு வர வேண்டிய பொறுப்பு வந்து அந்த பெண்ணை சாரும். அப்போ சில நேரங்களில் வந்து வாயை வச்சு கூட வந்து அதை சுவைத்து அதை உறவுக்கு தயார் பண்ணக்கூடியது வந்து உலகம் முழுக்க இன்றைக்கி பரவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் சில ஆண்களுக்கு சில விகாரமான எண்ணம் வரும். இது விகாரம்னு சொல்ல முடியாது, ஆனால் இதவே பழக்கப்படுத்தக்கூடாது. எப்போவாவது ஒரு முறை தன் மனைவியோ தன்னை சார்ந்த அந்த பெண்ணை வந்து தன்னுடைய விந்தை சாப்பிட சொல்லக்கூடியது வலுக்கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அந்த மாதிரி இருக்குது, அது நடக்கத்தான் செய்யுது. ஆனால் அந்த ஆரோக்கியமான விந்தாக இருந்தால் அந்த விந்தில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. கிட்டத்தட்ட 90% நீர்த்தன்மை தான் அதில் இருக்கும். சில புரதங்கள் கொஞ்சம் புரதங்கள் இருக்குது அதில், அவ்வளவுதான். ஆரோக்கியமான விந்து அதை அவங்க விழுங்கிட்டாங்க அப்படின்னா தவறு கிடையாது. ஆனால் அதே ஆண்மகனுக்கு வந்து சிஃபிலிஸ், கொனேரியா, வெட்டை, வீடி இந்த மாதிரி ஏதாவது சில நோய்கள் இருந்தால், இன்ஃபெக்டிவ் டிசீஸ் இருந்தால், அந்த பெண்ணுக்கும் சில வாய்ப்புண் அந்த மாதிரி அந்த விந்தை சுவைத்து விழுங்கக்கூடிய பெண்ணுக்கு ஏதாவது வாய்ப்புண் இருந்தால், வாயில் சில தொற்றுக்கள் இருந்தால், தொண்டையில் சில தொற்றுக்கள் இருந்தால், அதனால் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. இதுக்கு வந்து நாம் வந்து உணவு முறையாக பதில் சொல்ல முடியாது, உளப்பூர்வமாக தான் நாம் சொல்ல முடியும். அதனால் இந்த மாதிரி விகாரமான எண்ணப்போக்கு வந்து செக்ஸில் வேண்டாம். நிறைய நிலைகள் இருக்குது நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில், ஏகப்பட்ட நிலைகள் இருக்குது. அஜந்தா எல்லோரா குகைகள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா விதவிதமான அனுபவங்களை வந்து அப்படியே வந்து சிற்பங்களாக பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் நேரம் அங்கே போய் உத்து பாருங்கள், உங்களுக்கே புரியும் எப்படியெல்லாம் பண்ணலான்ட்டு. ஏன் இந்த மாதிரி விகாரமானதுன்னு தேவையில்லை. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆரோக்கியமான மனிதர்களை பார்க்குறது சிரமமாக இருக்குது. அதனால் இந்த விந்தை விழுங்கை சொல்லுதெல்லாம் வேண்டாம், அது தவறானதும் கூட. கண்டிப்பாக டாக்டர். பூபதி பாண்டியன் சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ பூபதி பாண்டியன் ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு கொஸ்டின் கேட்டார், அதுக்கு வந்து அழகாக வந்து நம்மளுடைய டாக்டர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ எது வேணும் எது வேண்டாம் அப்படின்றத வந்து நீங்களே வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இதே மாதிரி பாலியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே எழுதி அனுப்புங்க. எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: சமையல் மந்திரம், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், மதுரை வாயில், சென்னை 6,95,00,000. இமெயில் முகவரி feedback@captainmedia.in. நம்மளுடைய நிகழ்ச்சியில் இன்னைக்கு அந்தரங்கம், தீர்வு, ஆலோசனை 3 பகுதியிலும் அறிந்ததும் அறியாததும் தெரிந்ததும் தெரியாத பல விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம். மீண்டும் உங்களை நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். Until then, bye from Nandini Baba. Take care. கணவன் மனைவிக்குள்ளே இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுது. அதாவது செக்ஸுக்காக மாத்திரைக்கே அடிமையாக கிடக்கிறது. முருங்கை இப்போ தொக்கு சாப்பிட்டா அப்படியே ஒரு மாதிரி கிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை அடக்கிறது வந்து எல்லாராலையும் இயலாத ஒரு காரியம். கணவனுக்கு வந்து ஆண்மை அதிகரிக்கும், பெண்கள் அதிகமாக எடுக்கிறப்போ அடக்கமாக இருக்கலாம். கொண்டாடி வர்றப்போ பர்ஸு காலி பர்ஸாக இருந்தால் அப்புறம் வந்து அவன் எங்கே போவான்? யாரையாவது மனசில் நினச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கையை குலுக்கியிருக்காரு. பொண்டாட்டியை பார்த்தாலே பயப்படக்கூடிய கணவன்மார்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் அது நல்ல ஒரு உணவாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி பற்றிய விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி: சமையல் மந்திரம், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், மதுரை வாயில், சென்னை 6,95,00,000. இமெயில் முகவரி feedback@captainmedia.in.